வணக்கம். நிஃப்டி -289, இது வந்து ஃபியூச்சர்ஸ். ஸ்பாட் வந்து 315. மார்க்கெட் இன்னும் ப்ரீமியமில் தான் இருக்குது. 115 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 1355 பாயிண்ட்ஸ் அண்ட் இதுவும் ப்ரீமியமில் தான் இருக்குது. 237 நேற்று ப்ரீமியமோடு இன்றைக்கி வந்து கம்மியாக இருக்குது. ஒரே ஒரு செக்டார் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸு. அதுவும் வந்து வீக் ஆகிடுச்சு. லாஸ்ட் ஒரு 1 வீக்காக போட்டு மிதின்னு மிதிச்சிட்டு இருக்காங்க. மிதின்னு மிதிக்கிறதுன்னு சொல்கிறதோட டபுள் டாப் வந்துச்சு. ப்ராஃபிட் டேக்கிங் நடந்துட்டு இருக்கு. 30-35% மேலே ரேலி ஆனதுக்கப்புறமா ஒரு பேட் நியூஸ் வரும்போது எவ்ரிபடி வில் பி இன்ட்ரெஸ்டட் டு டேக் ப்ராஃபிட். இதே மாதிரி தான் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் மாதிரியே தான் வந்து உங்களுக்கு என்பிஎஃப்சிஸ், சோலா ஃபைனான்ஸ், ஏஞ்சல் ஒன் முதலேருந்து அடி வாங்கிட்டு இருக்கு, பஜாஜ் ஃபைனான்ஸ், பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸு, இவங்க எல்லாருமே வந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் தான் புரியல. இது புரியணுன்ற அவசியம் இல்லை. இட் இஸ் மோர் ஆஃப் எ சப்ளை டிமாண்ட் தான். டாலர் இண்டெக்ஸ் எப்பயுமே வந்து ஸ்ட்ராங் ஆச்சுன்னு சொன்னால் கமாடிட்டிஸ் வந்து வீக் ஆகும். மிடில் ஈஸ்ட் ப்ராப்ளம் அண்ட் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி சேஃப். ஸோ டாலரில் போயிட்டு இருக்காங்க. டாலர் இண்டெக்ஸ் செம்ம பாசிட்டிவாக இருக்குது. 99.30 வந்து இருக்குது. செம்ம பாசிட்டிவாக இருக்குது. கோல்டு ஆஸ் யூஷுவல் ஏறிட்டு இருக்கு. சம்வேர் க்ளோஸ் அபவுட் 0.5% ஏறி இருக்குது. சில்வரும் வந்து ஒரு 3% ஏறி இருக்குது. அது முக்கியம் கிடையாது. பிரெண்ட் க்ரூடு, நம்ம வாங்குகிற க்ரூடு வந்து இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணும்போது $88 பக்கமாக இருந்துச்சு. இப்போ 89.34 ஏறி இருக்குது. ஆல்மோஸ்ட் 4.64% வந்து ஏறி இருக்கு. நேச்சுரல் கேஸும் வந்து ஏறிட்டு இருக்கு. இப்போ இந்த வாரில் வந்து ஈரானை வந்து டோட்டலாக அந்த வர கப்பலை வந்து நிப்பாட்டிட்டாங்க. கேஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் அபவுட் 40% ஆஃப் வேர்ல்டு கேஸ் வந்து கத்தார்லேருந்தும் யூஏஇலேருந்து வருது. ஒன்று ஆயில் வந்து ஒரு 20% வந்துட்டு இருக்கு. மேஜராக அந்த ரூட்லேருந்து வர ஆயில் வந்து மோர் ஆஃப் ஏஷியன் கண்ட்ரிஸ் தான் போயிட்டு இருக்கு. அது லெட் இட் பி ஜப்பான், லெட் இட் பி இந்தியா அண்ட் மேஜராக வந்து சைனாக்கு போயிட்டுருக்கு. இது வந்து அடி வாங்கிட்டு இருக்கு. ஈரானை வந்து செம்மையாக வந்து தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 20 இயர்ஸாக வந்து தே ஹவ் பீன் ப்ரிப்பேரிங் ஃபார் திஸ் வார். ஸோ டெஃபினட்டாக அவ்வளோ ஈஸியாக வந்து யூஎஸ் வந்து அப்படி அடிச்சுட்டு போக முடியாது. எப்படி ரஷ்யா வந்து யுக்ரைனை வந்து தப்பு கணக்கு போட்டாங்களோ அதே மாதிரி தான் வந்து யூஎஸ் வந்து ஈரானை வந்து தப்பு கணக்கு போட்டாங்க. தேர் வெரி ஷுவர் தட் அவங்க வந்து சுற்றி இருக்கிறது வந்து முஸ்லீம் நாடுகள் அவங்கள அடிக்க மாட்டாங்கன்றது சொல்லி அடிக்கிறாங்க. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா பேரூட்லலாம் வந்து க்ளோஸ் டு அபவுட் $2 billion வர்த் ஆஃப் மிஷினரிஸ் வந்து காலியாயிருக்கு. எந்த அளவுக்கு ஈரானுக்கு வந்து சேதாரம் இருக்கோ அதே அளவுக்கு தான் யூஎஸ்க்கும் ஆயிருக்கு. ஒன்று இஸ்ரேலுக்கும் வந்து ஆயிட்டுருக்கு. எஸ், யூஎஸ்ன்ற ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஒன்றும் பெருசாக பாதிப்பு வரல. பட் அவங்களோட நான் ப்ரொடெக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ வருஷமாக காசு வாங்கிட்டு வந்தது எல்லாமே வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ தே ஹவ் பீன் எக்ஸ்போஸ்ட் அண்ட் அடி வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஈரானோட ஒரே ஒரு கோல், ரொம்ப கிளியர் கட் கோல். ஈரானோட ஒரே ஒரு கோல், நான் சாவப்படுறேன்றது தெரியும். ஆனால் நான் போகும்போதும் ஒன்றையும் சேர்த்து இழுத்துட்டு போவேன்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருக்கிறாங்க. என்ன தான் யூஎஸ் வந்து டெக்னாலஜி வச்சுருந்தாலும், என்ன தான் எது வேணால் இருக்கட்டுமே இருந்தாலும் தே ஆர் நாட் ஏபிள் டு ஃபைட் இட் அவுட். இப்போதைக்கு வந்து யூஎஸ்ட வந்து இருக்கிற வெப்பன்ஸ் கம்மியாகிட்டே வரதாக ஒரு பேச்சு. பட் டெஃபினெட்லி தே வில் ஹேவ் வெப்பன்ஸ். ஏன்னா இதுவும் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து இது பண்ணல. தே ஹவ் பீன் பிளானிங் இட் ஃபார் பிரிட்டி லாங். ஈரானும் வந்து பிரிட்டி லாங்காக வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த எண்ணெயை நிப்பாட்டுறது, எண்ணெய் கிணறு அடிக்கிறது, எண்ணெய் ரிஃபைனரிஸை வந்து அடிக்கிறது, இதெல்லாம் வந்து சில்லற விளையாட்டு. த ரியல் கேம் வில் ஸ்டார்ட் எங்க? மிடில் ஈஸ்டோட லைஃப் லைன் எதுன்னு சொன்னால் வாட்டர், தண்ணி. நிறைய இடத்துல வந்து அது யுஏஇ ஆகட்டும், துபாய் ஆகட்டும், சவுதி அரேபியா ஆகட்டும், பஹ்ரைன் ஆகட்டும், இஸ்ரேல் ஆகட்டும், இவங்க எல்லாருக்குமே வந்து தண்ணி வந்து இட் இஸ் டீசாலினேஷன் பிளான்ட்டில் தான் பண்ணுறாங்க. கடல் தண்ணி உப்பு தண்ணியை எடுத்து க்ளீன் பண்ணி நல்ல தண்ணியாக எடுத்துகிட்டு வராங்க. அந்த எக்யூப்மெண்ட்ஸை அடிக்க முடியும். அது அடிக்கிறதுலாம் ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. அது அடித்தால் என்ன ஆகுன்றது யோசனை பண்ணி பாருங்கள். எவ்வளோ கப்பலில் தான் நீ இதை வந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவா, இல்லை டெம்ப்ரவரி மிஷின்ஸை வந்து போட முடியுன்றதை நினச்சி பாருங்கள். ப்ராபப்ளி த நெக்ஸ்ட் கோல் ஈரானுக்கு வந்து அதான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது இருந்துச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டாக தெல் பி இன்ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே வந்து இன்ஃப்ளேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. சைனா ஆகட்டும், இந்தியாவில் இது வரைக்கும் தெரியல. பட் அடுத்த ஒரு வாரம் நீடிச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து பாதிப்பு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 23,000 ஏர்லைன்ஸில் ரூட்ஸை வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க, ட்ரிப்ஸை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் திஸ் மிடில் ஈஸ்ட் ஆல்சோ ஹேப்பன்ஸ் டு பி அ ஹப். நிறைய பிளேன் வந்து இங்கேருந்து அபுதாபி இல்லாட்டினா துபாயில் ஜம்ப் பண்ணி அதுக்கப்புறமா ஃபர்தராக போயிட்டு இருந்துச்சு. இல்லை லண்டன் இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து ஜெர்மனில் இருக்குது, அங்கே வந்து போயிட்டு போவாங்க. இப்போ அந்த மிடில் ஈஸ்டில் போயிட்டு டிரான்சிட் ஆகிறது வந்து எல்லாமே வந்து டிஸ்டர்ப்டாக இருக்குது.
ஸோ டெஃபினெட்லி இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கேட்டுக்கு நிறைய பேர் உங்களுக்கு வந்து தெரியும், சம்மர் வெக்கேஷனுக்கு வந்து மிடில் ஈஸ்டில் எஸ்பெஷலி அபுதாபி ஆகட்டும் இல்லை துபாய் ஆகட்டும், they would have registered for their சம்மர் வெக்கேஷன்ஸ். தயவு செஞ்சு நீங்கள் வந்து சம்மர் வெக்கேஷன்ஸ் வேறு எங்கேயாச்சும் பிளான் பண்ணுறீங்கன்னா சீக்கிரமாக பண்ணுங்கள், ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. கட்டாயம் அடுத்த ஒரு 3 to 6 months வந்து மிடில் ஈஸ்ட் சைடு நீங்கள் வந்து போகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். நிறைய பேர் வந்து சொல்லலாம் சீப்பாக கிடைக்கும் அங்கே போகலான்றது, பட் இட் இஸ் அப் டு யுவர் ரிஸ்க். இன்டர்நேஷ்னல் ப்ரைஸை நம்ம வந்து ஏற்கனவே டச் பண்ணியாச்சு. இந்தியன் மார்க்கெட் எல்லாமே வந்து கம்ந்து போய் கிடக்குது. கை வைக்கலாமா? வேணாம், இப்போதைக்கு வேணாம். லெட் எவ்ரிதிங் செட்டில் டவுன். இதில் வந்து நிறைய பேர் வந்து கேள்வி கேட்பாங்க, டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது வாங்கலாம், போர் வந்து எப்படியா இருந்தால் முடிஞ்சதுக்கப்புறமா மேலே தானே ஏறப்போகுதுன்றது. போர் முடிஞ்சிடும், பட் டெஃபினட்டாக ஆயில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னு சொன்னால் நிறைய ரிஃபைனரிஸ் ப்ராபப்ளி ஈரான் ஜஸ்ட் இன் கேஸ் ரைட் அவங்க தோடுற மாதிரி இருக்குன்னு சொன்னால் மிடில் ஈஸ்டில் இருக்கிற மேஜர் ஆயில் ஃபீல்டை வந்து அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குன்றது தெரியாது. ஈராக் வந்து குவைத்தில் அட்டாக் பண்ணும் போதும் குவைத்தை விட்டு பின்னாடி வரும்போதும் சரி, ரெண்டாவது வந்து ஈராக்கில் இருக்கிற ஆயில் ஃபீல்ட்ஸும் சரி நெருப்பு வச்சுட்டு போனாங்க. அண்ட் அது பல மாதங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஆயில் ஃபீல்டில் நெருப்பு பிடிச்சிச்சின்னு சொன்னால், எண்ணெய் கிணறுல நெருப்பு பிடிச்சிச்சின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே அந்த ஃபயர் சர்வீஸ் எடுத்துகிட்டு புஷ்ஷுன்னு அடித்து ஆஃப் பண்ண முடியாது. இட் டேக்ஸ் லாங்கர் டைம். அதுக்கு வந்து ஸ்பெஷலைஸ்ட் குரூப்ஸ் இருக்குது. அண்ட் மினிமம் 3 to 6 months பிடிக்கும் அதை எண்ணெய் கிணறை வந்து அணைக்கிறதுக்கு, ரைட்? ஸோ சப்போஸ் அது மாதிரி ஒரு சினாரியோ வந்துச்சுன்னு சொன்னால் 1980s, ரைட்? அந்த சினாரியோஸ் ஞாபகம் வச்சுங்க. இட் இஸ் நாட் எ ஜோக். சம்திங் சீரியஸ் வரத்துக்கு முன்னாடி உங்களோட போர்ட்ஃபோலியோவை மறுபடியும் நீங்கள் ரிவ்யூ பண்ணீங்க. அதை வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இருந்தாலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்தாலும் சரி ரிவ்யூ பண்ணீங்க. இட் இஸ் நாட் எ ஆப்பர்ச்சுனிட்டி டு பை லோ. நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகட்டும், நிறைய ஸ்டாக் புரோக்கர்ஸ் ஆகட்டும், they are pushing you towards ஸ்டாக் வாங்கிறதுக்கு. டெஃபினட்டாக இது வந்து ஸ்டாக் வாங்கிறதுக்கான தருணம் கிடையாது. வெரி ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ்லாம் வந்து சில ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது, அப் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இம்மீடியட்டாக ஏறுறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அண்ட் எப்படியா இருந்தாலும் அடுத்த ஒரு 1.5 months வந்து இன்ஃப்ளேஷன்ஸ் தாறுமாறாக ஏறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்ஃப்ளேஷன்ஸ் ஏறிச்சுன்னு சொன்னாவே மற்ற விஷயங்கள், இதுதான் இன்ஃப்ளேஷன் தான் மெயினுங்க, சரியா? இன்ஃப்ளேஷன் தான் மெயின் ஃபார் தி எக்கனாமிக்கல் ஃபாலுக்கு. ஞாபகம் வச்சுங்க. கேஸ்கேடிங் எஃபெக்ட்ஸ் வரும். டிப்பிக்கலாக இன்றைக்கி வந்து ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஐடி ப்ரொஃபஷனலுக்கு வந்து வேலை போச்சு. அந்த மனுஷன் வந்து இதை வந்து இட்ஸ் அவைலபிள் ஆன் யூடியூப்பில் இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு நியூஸ் தான் வந்துச்சு. ஐ திங்க் ஐமின்ட்டா இல்லை எக்கனாமிக் டைம்ஸான்றது தெரியாது. அந்த மனுஷன் வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 1.3 crores வந்து ஒரு வீடு வாங்கியிருந்தாப்புல. 30 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் பண்ணியிருக்காரு. 8 வருஷமாக இஎம்ஐ கட்டிட்டு வந்திருக்கிறாரு. 3 மாதமாக கட்டலை. ஜனவரி மாதம் வந்து என்பி ஆச்சு. இப்போ ஜனவரி 2026 என்பி ஆச்சு. சர்ஃபாசி ஆக்ட்ன்றது ஒன்று இருக்குது. 3 மாதம் என்பி ஆச்சுன்னா எந்த விதமான நோட்டீஸ்லாம் எதுவுமே தேவையில்லை. நீ வந்து ப்ராப்பர்ட்டியை ஜப்தி பண்ணி ஏலம் விட்டுறலாம். தலைவருக்கு ஜனவரி மாதம் என்பி ஆச்சு. அதுக்குள்ளே வந்து ஃப்ளாட்டை விற்றாச்சு. எவ்வளோக்கு விற்றாங்க? 96 lakhsக்கு விற்றாங்க. பேங்க் லோன் எவ்வளோ டியூ பாக்கி இருக்குது? 80 லட்ச ரூபா பாக்கி இருக்குது. அண்ட் விற்றுட்டு மற்ற சார்ஜஸ் எல்லாம் போக அவர் தலைவர் கையில் வந்து 14 lakh rupees கொடுத்தாங்க. நினச்சி பாருங்களேன், கனவோடு இருந்தார். 8 வருஷம் வந்து இஎம்ஐ கட்டியிருக்காரு. கையில் வாபஸ் எவ்வளோ கிடச்சிச்சு? 14 லட்ச ரூபா கிடச்சிச்சு. ஸோ இது மாதிரி வந்து இது வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். இது வந்து ஆரம்பம். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நிறைய இஎம்ஐஸ் டிஃபால்ட் ஆகும், நிறைய கிரெடிட் கார்டு டிஃபால்ட்ஸ் ஆகும். அண்ட் ரியல் எஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்து ஜாபில் டிஃபால்ட் ஆச்சுன்னு சொன்னால் அடுத்தது வந்து ரியல் எஸ்டேட் ஃபால் ஆகும். அடுத்தது வந்து பேங்கிங் செக்டர் அண்ட் ஹவுசிங் ஃபைனான்ஸ் செக்டர் வந்து அடி வாங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு செக்டராக வந்து உழுவுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இது வந்து பயம்ன்றதை நினச்சிக்காதீங்க. பட் இது வந்து ரியாலிட்டி ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குன்றது தெரியாது. பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் வார் வரதுக்கான நிறைய சாத்தியக்கூறு இருக்குன்றதை நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ட் வி ஆர் ஹியர். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.